கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோம் என்று சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு, சில நேரங்களில் கர்த்தருக்கு பிரியமானதை தான் நான் செய்கிறேன், தேவ சுத்தத்திற்கு தான் நான் அடிபணிஞ்சு செய்கிறேன்னு நம்ம நினச்சி கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை, கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாததை நம்ம அநேக நேரங்களில் செய்கிறோம். ஒரு போதகர் ஐயா கிட்ட போய் ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளைக்காக நல்ல வரன் ஒன்று வந்திருக்குது ஐயா, இந்த பையன் என் பொண்ணுக்கு சரியான மேட்சா, கர்த்தருக்கு சித்தமா என்று நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னுட்டு இந்த அப்பா அம்மா என்ன சொன்னாங்களாம், பாஸ்டர்கிட்ட அனுப்பினாங்களாம். பாஸ்டர் சொன்னாராம், நான் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் நான் சொல்லி விடுகிறேன்னு சொன்னாராம். அன்றைய தினம் அந்த ஐயா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து விட்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் வாங்க நேராக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை வேத புத்தகத்திலிருந்து எடுத்து, கர்த்தருக்கு இது சித்தம் இல்லை, அதனால் இந்த வரன் வேண்டான்னு சொல்லி அனுப்பின பிறகு கூட அந்த அப்பா வெளியே போனோன்னு சொன்னாராம், தகப்பன் சொன்னாராம் தாய்கிட்ட, பாஸ்டருக்கு கொஞ்சம் பொறாமை, பையன் நல்லா படிச்சிருக்கிற பையன் ஃபாரினுக்கு பிள்ளைய கொண்டு போய் நல்லா செட்டில் பண்ணி நம்ம குடும்பத்தையே ஒரு தூக்கிடுவான்னுட்டு இந்த பாஸ்டர் ஐயாக்கு பொறாமை. தேவ சுத்தத்திற்கு விரோதமாயே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அந்த வார்த்தைக்கு விலகி போனபடியால், கீழ்ப்படியாமல் போனபடியால் கர்த்தருடைய தீர்ப்பு அந்த குடும்பத்தின் மேலே விழுந்தது.